நமது கலைஞர் தொலைக்காட்சியில். ரஞ்சிதமே ஆடி தங்க மழை ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தினம் ஒரு நபருக்கு 1 பவுன் தங்கம். நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள். சொல்லுங்க மாமா. மாப்பிள்ள, பொன்னி விஷத்தை சாப்பிட்டுட்டா மாப்பிள்ள. என்ன மாமா சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? சூர்யா அவன் தான் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்கானா மாப்பிள்ள. என்ன சொல்றீங்க? பொன்னி எனக்கு தண்டனை கொடுக்கறதா நினைச்சுக்கிட்டு நம்ம எல்லாரையும் தண்டிச்சுட்டா மாப்பிள்ள. பொன்னி! பொன்னிக்கு என்ன அண்ணா? ராஜாராம், எல்லாம் என்னாலதான், எல்லாம் இந்த பாவியாலதான் மாப்பிள்ள. அண்ணா என்ன? இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் மாப்பிள்ள. என்னாச்சுப்பா? அண்ணா, இந்த பாவியாலதான் மாப்பிள்ள. என்ன அண்ணா? பொன்னி! ஐயோ ராஜாராம், என்னாச்சுப்பா? என்னாச்சு? என்னாச்சுண்ணா? என்னப்பா ஆச்சு? என்னாச்சு? எதுக்கு அழுவுற? என்னாச்சுன்னு சொல்லு. என்ன அழுவுறீங்க? ராஜாராம், என்னாச்சு சொல்லுப்பா. அண்ணா, என்னாச்சுன்னு சொல்லுங்க அண்ணா. எதுக்குண்ணா அழுவுறீங்க? பொண்ணுக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்க அண்ணா. என்னாச்சுன்னு சொல்லுப்பா. அண்ணா, என்னப்பா என்னாச்சுன்னு ஆச்சு? சொல்லுங்க அண்ணா. பொண்ணுக்கு என்னாச்சு சொல்லு. என்னாச்சு சொல்லு. பொன்னி விஷம் குடிச்சிட்டாளக்கா. ஐயோ அம்மா! ஐயோ அக்கா! அண்ணா, பொண்ணியா? அம்மா! ஐயோ அக்கா! பொண்ணு விஷம் குடிச்சிட்டாளா? என்னென்ன சொல்றீங்க? பொன்னி மாதிரி ஒரு தைரியமான ஆளு விஷம் குடிக்கிற அளவுக்கு முடிவு எடுத்திருக்கானா? அப்படி என்னதான்ப்பா உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை? அப்பா, என்னப்பா இந்த அளவுக்கு உங்க பிரச்சனை சீரியஸ் ஆகும் நான் நினைக்கவே இல்லப்பா. அண்ணன், ஏன் நம்ம பொண்ணு என்ன அப்படி பண்ணா? என் பொண்ணு அப்படி பண்ண மாட்டான். ராஜாராம், இப்பவாவது விவரமா சொல்லுப்பா. உன்கிட்ட வந்து கேட்கும் போதெல்லாம் எதுவுமே சொல்லாம தட்டி கழிச்சிட்டு போயிட்ட. இப்பவாவது சொல்லு, என்ன ஆச்சு? அம்மா அப்படி எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க, நான் நம்புறேன். என்னன்னு தெரியாம ஆளாளு கொண்டு பேசாதீங்க. எந்த நிலைமையிலயும் பொன்னி அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க மாட்டா. அப்புறம் ஏப்பா அப்படி போன் வரணும்? ஆஸ்பத்திரிக்கு போனா எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்கும். முதல்ல அங்க போறேன். பிரியா, நீ அத்தையோட இரு. நான் ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு விவரமா போன் பண்ணி சொல்றேன். அப்பா ப்ளீஸ் பா, நானும் வரேன்ப்பா. அம்மாவை பார்க்கணும். சொன்னா கேளுமா. நீங்க இரு, போன் பாத்துக்க. போய்க்கு என்ன ஏதுன்னு சரிப்பா, விவரமா நீ சொல்றேன். போய் பாரு போ. என்ன போன் ஒன்னும் ஆகாது, ஒன்னும் ஆகாது. அப்பா போறாருல்ல, ஒன்னும் ஆகாது. போய் பாப்பாரு, ஒன்னும் ஆகாது. சரி சரி, அழக்கூடாது. ஒன்னும் ஆகாது, ஒன்னும் ஆகாது. அப்பா போயிருக்காருல, பார்த்து சொல்லுவாரு.
பவி சூர்யா எப்பட்றா அம்மாக்கு என்ன ஆச்சுன்னா விஷம் குடிச்சிட்டாங்கன்னு போன் வந்துச்சு. என்ன சொன்னாங்க? உள்ள பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா தண்ணி குடிச்சாங்களா, பிக்ஸ் வந்துச்சான்னு கேட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணு ஆகலன்னு சொல்லியிருக்கோம். அதனால ரொம்ப பதட்டமா இருக்கு. மாப்பிள மாப்பிள என்ன மாப்பிள இது? மாப்பிள இந்த மாதிரி முடிவெடுக்கிறவளா இவ? என்னால நம்பவே முடியல மாப்பிள. பொண்ணி மாமா அழாதீங்க மாமா. பொண்ணுக்கு ஒன்றும் ஆகாது. நாம தான் மாமா ஒருத்தருக்கு ஒருத்தர் தைரியம் சொல்லிக்கணும். இல்ல மாப்பிள, என்னாலதான் இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டா மாப்பிள. நான் தான் பாவி, நான் தான் காரணம். என் மனசு ஆறாது மாப்பிள, மனசு ஆறாது. இதுக்கெல்லாம் நான் தான் காரணம் மாப்பிள. ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேனே, நான் தப்பு பண்ணிட்டேனே. தாத்தா, நீங்க எப்படி தாத்தா காரணமாவீங்க? எல்லாத்துக்கும் நான் தாத்தா காரணம். அம்மா என்னோட கடையை காப்பாத்துறதுக்காக தான் விஷம் கலந்த ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டாங்க தாத்தா. என்னையும் என் கடையை காப்பாத்துறதுக்காக தான் அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டாங்க. எங்க கடையோட ஹைலைட்டே கடையோட ஸ்வீட் தான். கம்ப்ளைண்ட் வந்தது இந்த கடையோட ஸ்வீட்டை பத்தி தான். என்ன கம்ப்ளைண்ட்னு சொன்னீங்க? ஸ்வீட்ல விஷம் கலந்துருக்குன்னு கம்ப்ளைண்ட். இந்த ஸ்வீட் தானே சாப்பிடுறேன்.